வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். சீரக சம்பா அரிசி ஒரு 400 கிராம் எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஏலக்காய், 4 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை 2 எல்லாம் போட்டு பொரிக்க விட்டுருணும். பட்டை நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சேர்க்க வதக்கிடலாம். நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தழையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இரநூத்தம்பது கிராம் காளான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காளான் தண்ணீர் விடும், நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம்.
மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் அரிசி சேர்த்துடலாம். இப்போ உப்பு காரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். காளான் பிரியாணி நல்லா வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.